அந்த தியாகி யார்? தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கும் கேள்வி இதுதான். தமிழ்நாட்டின் இண்டு இடுக்குகள் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் ஏற்கனவே கதிகலங்கி போன திராவிட மாடல் அரசாங்கம் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது அடங்கி ஒடுங்கி போய் இருக்கிறது. 1000 ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து 1000 கோடி அமுக்கிய அந்த தியாகியார் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் ஏற்கனவே ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது அந்த தியாகியார் என்ற பேட்சை தங்கள் சட்டைகளில் மாட்டிக்கொண்டு சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார்கள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள். எங்கே பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்று பயந்து போய் அஞ்சி நடுங்கிய ஸ்டாலின் அரசாங்கம் அதிமுக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் பேச விடாமல் வெளியேற்றியது. பதாகைகளை காட்டி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து பழிவாங்கலும் செய்திருக்கிறது. 10 ரூபாய் விற்பனையில் 1000 கோடி முறைகேடா என்ற மக்களின் கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்காத நிலையில் தற்போது மீண்டும் அந்த தியாகி யார் என்ற கேள்வியை முன்வைத்து டாஸ்மாக் ஊழலை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறது அதிமுக. சிட்டி பாபுவில் ஆரம்பித்து தாக்கிரட்டினன், சாதிக் பாஷா என பல்வேறு தியாகிகளை வரிசையாக கூற முடியும். உங்கள் குடும்பத்தில் செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்ற போட்டியில் எரித்து கொல்லப்பட்டு தியாகிகளாக்கப்பட்ட அப்பாவி தினகரன் நாளிதழ் ஊழியர்களை நினைவிருக்கிறதா? இவ்வளவு ஏன் கனவிலும் திமுகவில் தலைவராகவோ முதல்வராகவோ உங்கள் குடும்பத்தை மீறி யாரும் எந்த பதவியிலும் வர முடியாது என தெரிந்தும் நீண்ட நாட்களாக தாங்கள் சுரண்டப்படுகிறோம், கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்கள்தான் தியாகிகள் எனவும், ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லி இருக்கிறதே, அந்த ஊழலுக்கு பொறுப்பான தியாகி யார் என்று தானே கேட்கிறோம். அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்த நீங்கள் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். உங்கள் பதிலுக்காக மக்களோடு இணைந்து காத்திருக்கிறோம் என்று பொங்கி தள்ளி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல வழக்குகள் சுற்றி சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியை. ஆனாலும் அவரை அமைச்சர் ஆக்கிய அழகு பார்த்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு டாஸ்மாகையும் அவருக்கே எழுதி கொடுக்காத குறையாக அமைச்சராக்கி அராஜகம் செய்து கொண்டிருக்கும் திமுகவின் திட்டத்தில் ஏற்கனவே மண்ணள்ளி போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா, ஏன் விசாரணைக்கு ஆஜர் ஆவதில்லை என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டது உச்சநீதிமன்றம். பிணையில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை அவசரமாக அமைச்சராக்கி அழகு பார்த்த திமுகவின் அவசர புத்திக்கு விழுந்த பெரிய அடிதான் அது. ஆக செந்தில் பாலாஜியின் டாஸ்மாக் ஊழல்களை அம்பலப்படுத்துகிறதா அதிமுகவின் செயல்பாடுகள்? பொதுமக்களுக்கு கேட்கும் அந்த தியாகி யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்வாரா ஸ்டாலின்? செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கு ஆப்பு காத்திருக்கிறதா? மீண்டும் மீண்டும் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறதா திராவிட மாடல் அமைச்சரவை என்பன போன்ற கேள்விகளுக்கான விடை இன்னும் சில நாட்களில் அனைவருக்கும் தெரிந்துவிடும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.